بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் அல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாமாக்கி அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பங்களிலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்திவிடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு ஜும்மா உரை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு ஹாக்கதா கான அஸ்ஹாபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரினும் மேலாக மதித்து இந்த உலகத்தில் வாழ்ந்த சஹாபாக்களுடைய நடைமுறைகள் வாழ்க்கைகள் இப்படித்தான் இருந்தது என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், எப்படியோ இருந்த அந்த மக்களை உலக வரலாற்றில் மிக மோசம் என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு மிகப்பெரிய அநியாயங்களையும் அட்டுழியங்களையும் செய்து ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய அறியாமை என்று சொல்லக்கூடிய மடமைத்தனத்தினுடைய ஒட்டுமொத்த உருவமாக வாழ்ந்த அந்த அரபு தீபகற்பத்தில் குறிப்பாக மக்கமா நகரில் வாழ்ந்த அந்த மக்களை இறை தூதராக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் மிகப்பெரிய அருளுக்குரியவர்களாக ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களை அல்லாஹ் சிலாகித்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை முஸ்லீம்களுமே ஒவ்வொரு நபித்தோழர்களுடைய பெயரை சொல்கின்ற பொழுது அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்ளட்டும் ரலியல்லாஹு அன்ஹு என்ற பிரார்த்தனையோடு அவர்களுடைய அந்த பேர்களை நாமெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆக இந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்திற்கு உரியவர்களாக அவர்கள் எப்படி மாறினார்கள், ஏன் மாற முடிந்தது? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் என்றைக்கு நேசிக்க ஆரம்பித்து விட்டார்களோ, என்றைக்கு தன்னுடைய உயிரை விட இந்த இறை தூதருடைய நேசம்தான் உயிர்தான் பிரிது என்று என்றைக்கு எண்ணப்பட்டு விட்டார்களோ, அன்றைய தினமே அவர்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறியது.
விபச்சாரம் என்றால் என்ன என்று சொல்ல வேண்டிய அளவுக்கு இல்லாமல் மிகப்பெரிய அளவில் விபச்சாரத்திற்கு சொந்தக்காரர்களாக, திருட்டு கொள்ளை என்று சொன்னால் அவர்களைப் போல யாருமே செய்ய முடியாது என்று வாழ்ந்த அந்த மக்களுக்கு மத்தியில்தான் இவையெல்லாம் கூடாது, இவையெல்லாம் தவிர்த்து வாழப்பட வேண்டிய ஒன்று. நீங்கள் மறுமையை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்க வேண்டும். நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அல்லாவும் நானும் எதை சொல்கிறேனோ அதையே நீங்கள் எடுத்து நடக்க வேண்டும் என்ற போதனையை இன்றைக்கு இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தார்களோ அப்பொழுதே அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த பயணம் ஒட்டுமொத்தமாக மாறியது. அப்படி மாறியவர்களைத்தான் அஸ்ஹாபு நபி என்று இன்றைக்கு அழைத்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள், நபியை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்கள், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆக அவர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது என்று சொன்னால், எப்படியோ இருந்தவர்களை இப்படி மாற்றியது என்று சொன்னால் எப்படி மாற்றியது, எந்தெந்த விஷயங்கள் மாற்றியது என்று சொன்னால், ஏதாவது 1-2 விஷயங்களில் மாற்றி பாக்கி உள்ள விஷயங்களில் விட்டுவிட்டது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய வாழ்க்கை இல்லை. ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு விஷயங்களிலுமே தொட்டு தொட்டு பார்த்தால் இறைவனுடைய இறை தூதருடைய அந்த போதனைகளை கேட்டு அப்படியே மாறி வாழ்ந்தவர்கள்தான் அந்த நபித்தோழர்கள். அங்கே மன இச்சைக்கு என்ன செஞ்சுருக்காங்க, என்றைக்காக இடம் கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பங்களையே பார்க்க முடியலை. எனக்கு மனம் இதுதான் விரும்புகிறது, என்னுடைய ஆசை இதுவாகத்தான் இருக்கிறது, ஆனால் இறைவனுடைய விருப்பமோ இறை தூதருடைய விருப்பமோ இப்படி இருக்கிறது, எனவே இதற்கு மாற்றமாக நான் இன்னொரு வழியிலே பயணிக்கலாம் என்ற ஆசை என்றைக்காவது வந்ததா, ஒரு நெருடல் என்றைக்காவது வந்ததா என்று சொன்னால் இல்லவே இல்லை. அப்படித்தான் அவருடைய வாழ்க்கையை பார்க்க முடிகிறது. ஆக அந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது என்று சொன்னால் எல்லா விஷயங்களிலுமே இறை தூதர் அவர்கள் பக்குவப்படுத்தினார்கள் அவர்களை. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கோணங்களிலும் உரசி பார்த்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹ்வை சார்ந்த, அல்லாஹ்வுடைய தூதரை சார்ந்த வாழ்க்கையாகவே அவருடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. எதிலையாவது உதாரணங்கள் 1-2 மட்டுமே பார்க்க முடியும். காரணம் என்னவென்று சொன்னால் காலச்சூழல். ஆனால் ஒட்டுமொத்த எல்லா விஷயங்களிலும் இபாதத் என்று சொல்லக்கூடிய அந்த தொழுகை போன்று, நோன்பு போன்ற இதர வணக்கங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஹலால் ஹராம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களிலுமே அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டு மாற்றி போட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு உரியவர்களாக மாறி சென்றார்கள். அப்போ அதில் மிகப்பெரிய ஒரு செய்தியாக அல்லாஹ் சொல்கின்ற பொழுது வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃபரத்தி மினன் நார், அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்ற பொழுது ஆல் இம்ரானிலே அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான், நீங்கள் நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தீர்கள் என்று சொல்லி காட்டுகிறான். எப்படியாப்பட்ட மக்களை இந்த இறை தூதர் மூலமாக அல்லாஹ் இப்படி மாற்றினான். எப்படி வாழ்ந்தவர்களை இப்படி மாற்ற முடிந்தது, ஏன் மாறினார்கள்? அல்லாஹ் அதற்கு முன்னாடி சொல்கின்ற பொழுது வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இது குன்தும் அதான், நீங்கள் உங்கள் மீது அல்லாஹ் புரிந்திருக்கக்கூடிய அந்த அருளை, அந்த நிஅமத்களை, அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள். ஏன்னா அதெல்லாம் நினச்சி அசைப்போடும் பொழுது தாங்க அல்லாஹ்வை சார்ந்து அல்லாஹ்வோடு உண்டான உறவுகள் நமக்கு வரும். இன்றைக்கு அதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய அப்படி தான். பழைய வாழ்க்கையை யாருமே நினைக்கிறதில்ல, நேற்றைய தினத்தை நினைக்கிறதில்ல. இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய இரத்த ஓட்டங்கள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது, என்னிடத்தில் வரக்கூடிய அந்த பணங்கள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது, எனக்கு வந்த பதவிகள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது, பட்டங்கள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது, அதை வைத்துத்தான் இன்றைக்கி மமதைகளும் பெருமைகளும் மிதமின்றி இன்றைக்கு யாரிடத்தில் வரக்கூடாதோ, குறிப்பாக இஸ்லாமியரிடத்தில் இன்றைக்கு வந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால் அல்லாஹ் எங்கே தொடரான் பாருங்கள், வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இது குன்தும் அதான், உங்களுக்கு அல்லாஹ் செய்த அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள். நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்று சொன்னால் இது குன்தும் அதான், நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள் என்று சொல்லி பழைய காலத்தை அல்லாஹ் உரசி காட்டுகிறான், உரசி பார்க்க சொல்கிறான் நபித்தோழர்களை. பழைய காலத்தை உரசி பார்க்கின்ற பொழுது தான் இந்த உள்ள நிலைமையில் மனிதன் பெருமை இல்லாதவனாக மாறி வாழ முடியும். அப்போ அவர்களுடைய ஒட்டுமொத்த பழைய வாழ்க்கையை பார்த்தால் ஆதா என்று சொல்லக்கூடிய கடுமையான ஒரு பகைவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். பகை என்று சொன்னால் பல தடவைகள் கேள்விப்பட்டதும் சுட்டி காட்டப்பட்ட செய்திகள் தான். எந்த அளவுக்கு பகைகள் என்று சொன்னால் நீங்களும் நானும் இன்றைக்கு கொண்டிருக்கக்கூடிய பகை ஒரு பகையே அல்ல. ஆனால் இந்த பகையை பொறுத்தவரை பிரம்மாண்டமான ஒரு பகையாக, பிரம்மாண்டமான முறையில் இதை சுட்டி காட்டக்கூடியதோ அல்லது இதை விமர்சனம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டு இன்றைக்கு அந்த பகையின் காரணத்தினாலே ஒட்டும் வேண்டாம், உறவும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன இல்லைங்க, இது மாதிரியான சின்ன சின்ன மனக்கசப்புகள் இல்லை. ஏதாவது வார்த்தைகள் தடுமாறி பேசியிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு விஷயங்களை சொல்லி கோவமூட்டி இருக்கலாம், ஏதோ ஒரு காரண காரியம் கடந்து கொண்டிருக்கிறார், அதுதான் யதார்த்தம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான விரிசல், நான் மரணமடைந்தால் கூட வராதே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு
மிக மோசமான வார்த்தை பிரயோகங்களை செய்யக்கூடியவர்களும், ஒருவேளை மரணமாகிவிட்டால் அந்த மரணத்திற்கு போய் சென்று பார்க்கலாம் என்று சொன்னால் இவன் ஏன் வந்தான், இவனை விரட்டுங்கள் என்று சொல்லக்கூடிய கேவலமான நிலைமைகள் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதான யதார்த்தம். ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இது குன்தும் அதான், நீங்கள் கடுமையான பகைவர்களாக இருந்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எந்த மாதிரி பகைமை? சாதாரண ஒரு பகைமையா? வெட்டு குத்து என்று சொன்னால் அவர்களைப் போல வெட்டி கொள்ளக்கூடியவர்கள் யாருமே இல்லை, அவர்களைப் போல ரோசத்திற்கு சொந்தக்காரர்கள் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பகைமை என்பது வாழையடி வாழையாக பாரம்பரியமாக ஒரு வாரிசாக தொடரக்கூடிய அளவிற்கு அந்த பகைமைகள் தொடர்ந்ததே. அதையெல்லாம் அப்படியே அடித்து நொறுக்கப்பட்டது. உல்ஃபத் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு இணக்கத்தை அல்லாஹ் தந்தான். அதைத்தான் சொல்லி காட்டுறான், இது குன்தும் அதான், ஆனால் நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே உல்ஃபத் என்று சொல்லக்கூடிய அந்த நெருக்கத்தை ஏற்படுத்தினான். அதனால் நீங்கள் என்னவாக மாறிவிட்டீர்கள் தெரியுமா? ஃபகுன்தும் இஹ்வானா, நீங்கள் சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ எவ்வளவு பெரிய கடும் பகைவர்களாக வாழ்ந்த அந்த மக்களை அல்லாஹ்வுடைய அருளின் காரணத்தினால் அவர்களுடைய மனசிலே ஒரு உல்ஃபத் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரியத்தையும் இணக்கத்தையும் அல்லாஹ் கொடுத்த காரணத்தினால் அவர்கள் எப்படி மாறிவிட்டார்கள்? நீங்கள் ஃபாஸ்பஹத்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அந்த அருளின் காரணத்தினால் நீங்கள் இஹ்வான்களாக சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு தான் சொல்கிறான், வகுன்தும் அலா ஷஃபா ஹஃப்ரத்தி மினன்னார் ஃபன்கதக்கும் மின்ஹா, நீங்கள் நரகத்தினுடைய விளிம்பிலே இருந்தீர்கள், அதிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்து மிகப்பெரிய அளவிலே உங்களுக்கு மத்தியிலே அந்த உல்ஃபத் என்று சொல்லக்கூடிய பாசத்தையும் பண்பையும் இணைப்பையும் ஏற்படுத்தினான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி சூரத் ஆல் இம்ரானில் 103வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. அப்போ அவங்கள்ட்ட மத்தியில் அந்த குரோதங்களை அல்லாஹ் என்ன செய்யட்டா எடுத்துட்டான். குரோதங்களை அவர்கள் துடைத்தெரித்து விட்டு எஹ்வத் என்று சொல்லக்கூடிய சகோதரத்துவத்தை வளர்க்கக்கூடிய அளவிற்கு அவர்களை அல்லாஹ் மாற்றினான் என்று சொன்னால் இப்படித்தான் அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. இந்த சகோதரத்துவ வாஞ்சை என்பது எந்த அளவுக்கு சென்றது என்று சொன்னால், என்னைக்காவது மாறி இருக்குதா? என்னைக்காவது அந்த சகோதரத்துவத்தை விடக்கூடிய அளவுக்கு இருந்ததா என்று சொன்னால் இல்லை. அந்த சகோதரத்துவத்தினுடைய வெளிப்பாடு தான் எப்படி இருந்தது அவருடைய குணாதிசயங்கள். இன்றைக்கி நம்மள்ட்டெல்லாம் அது சுத்தமாக இல்லாமல் போச்சு. பெரிய கவலைங்க. இன்றைக்கு தொழுது கொண்டிருக்கிறோம், நோன்பு வைத்து கொண்டிருக்கிறோம், ஆனால் இந்த இணக்கங்கள் நமக்கு மத்தியில் இந்த பிணைப்புகள் நமக்கு மத்தியில் உண்டான அந்த சகோதரத்துவம் எடுபட்டு இன்றைக்கு கேலிக்கூத்தாக இன்றைக்கு ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நாளைக்கு மறுமையிலே நாம் வெற்றியடையக்கூடியவர்களாக இருப்போமா என்பது ஒவ்வொருவருமே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவருமே சுய பரிசோதனை, ஒவ்வொருவருமே நெஞ்சை தொட்டு கேள்வி கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்ன? அவர்களிடத்தில் அந்த அளவுக்கு மாற்றம் அந்த மாற்றத்தினுடைய வெளிப்பாடு எப்படி இருந்தது? நீங்களும் நானும் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஹு அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும், அவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வல்லதீன மஅஹு, இன்னும் அவரோடு இருந்தார்களே நபித்தோழர்கள், அவர்களை காட்டி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபித்தோழர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது. என்றைக்கு சகோதரர்களாக மாறினார்களோ, சகோதரர்களாக மாற்றி காட்டியதோ, அதனுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருந்தது என்று சொல்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வல்லதீனமாகு அஷித்தாவு அலல் குஃபார், காஃபிர்கள் என்று சொன்னால், இறை மறுப்பாளர்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது கடுமை காட்டக்கூடியவர்களாக, கடுகடுப்பானவர்களாக, அவர்களை எப்பொழுதுமே அல்லாஹ் சொல்வது போல அவர்கள் அல்லாஹ்வுக்கு எதிரானவர்கள், எனவே நமக்கும் எதிரி என்ற கண்ணோட்டத்தோடு வாழ்ந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு இணக்கம் என்ன? எல்லோரும் வேண்டும் என்ற இணக்கம் தேவைப்படுகிறது. இந்த இணக்கம் ஒன்றுமே இல்லை. இது ஒன்றும் ஆகப் போவதில்லை. நம்மை ஒரு காலத்தில் நமக்கு முன்னால் நின்று வாழ்த்துவது போல வாழ்த்தி பின்னால் குத்தக்கூடியவர்கள் தான். பல தடவை சுட்டி காட்டப்பட்டதான். ஒரு தலைவரை வைத்து வளர்ந்தான், வளர்ந்து மிகப்பெரிய ஒரு கட்சியாக வளர்ந்தான், கடைசியில் அந்த தலைவனையே கொன்றான் என்பது மறைக்க முடியாத வரலாறு. இதுதான் யதார்த்தம். நம்மை பொறுத்தவரை, அவர்களை பொறுத்தவரை அல்லாஹ் சொல்கிறான், லா தத்தஹிதுல் காஃபிரீன அவுலியா மின் தூனில் முஃமினீன், இறை விசுவாசிகளை விட்டுவிட்டு இறை மறுப்பாளர்களை நண்பர்களாக, உற்ற தோழர்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்போ இது அவங்கள்ட்ட அப்படியே மாறுது. வல்லதீனமாகு அஷித்தாவு அலல் குஃபார், காஃபிர்கள் என்று சொன்னாலே அவர்கிட்ட ஒரு கடுகடுப்பு இருந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ருஹமாஉ பைனஹும், ஆனால் அவர்களுக்கு மத்தியில் என்றைக்கு ஈமான் இருந்ததோ, என்றைக்கு இஸ்லாம் உள்ள வந்து விட்டதோ, அவர்களுக்கு மத்தியிலே அந்த அன்பு என்பது பரஸ்பரம் அவர்கள்ட்ட வந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பாருங்க, இன்றைக்கு நேர் உல்டாவாக இருக்கு. ஒரு காஃபிரை நேசிக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியன், ஒரு காஃபிரை விரும்பக்கூடிய ஒரு இஸ்லாமியன் ஒரு முஸ்லீமை விரும்புகிறான் என்று சொன்னால் அவனைத்தான் மிகப்பெரிய எதிரி, அவனைத்தான் அழித்தே தீர்வேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் அந்த எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால்,
ஜமாத் வாரியாக, ஊர் வாரியாக, வீடு வாரியாக, அமைப்பு வாரியாக எங்கே வேணாலும் வந்துக்கிட்டு இருக்கு. எங்கேயாவது போய் உரசி பார்க்க வேணும், எங்கிட்டு போய் உரசி பார்த்தாலும் இதான யதார்த்தங்கள். அப்போ எந்த அளவுக்கு பாருங்கள், அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவர்கள் சகோதரர்களாக மாறி இந்த உலகத்தில் சகோதரத்துவத்தோடையே அவர்கள் வாழ்ந்து மறைந்தார்கள். எப்படி? ருஹமா உபைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே இரக்கத்தோடு அன்பு பாராட்டக்குரியவர்களாக இருந்தார்கள். அந்த அன்பு அவர்களிடம் வெளிப்பட்டது, எல்லா காலகட்டங்களிலும் வெளிப்பட்டது, எல்லா நிலைமைகளிலும் வெளிப்பட்டது. எந்த அளவுக்கு வெளிப்பட்டது என்று சொன்னால், ஈசார் என்று சொல்லக்கூடிய கொடுத்து உதவக்கூடிய அந்த தன்மைகள் அவர்களிடம் அப்படியே மாறியது. இன்றைக்கு சகோதரர்கள் எத்தனையோ குடும்பங்களில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு அடி நிலத்திற்காக வேண்டி, அல்லது வரப்புடைய சண்டைக்காக வேண்டி, அல்லது வாய்க்காலுடைய சண்டைக்காக வேண்டி, அல்லது நடைபாதையுடைய சண்டைக்காக வேண்டி, இன்னும் பல்வேறு சண்டைக்காக, படியுடைய சண்டைக்காக வேண்டி இன்றைக்கு கோர்ட்டெல்லாம் நாறிக்கொண்டிருக்கிறது இஸ்லாமியர்களுடைய குடும்பங்கள் என்று சொன்னால், என்ன ஒற்றுமை, என்ன சகோதரத்துவம்! ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள், ஏதோ ஒரு தகப்பனுக்கு 2ஆம் தாரம் 3ஆம் தாரத்தில் உள்ளவர்களை பேசவில்லை. அல்லது இஸ்லாம் சொல்வது போல சகோதரத்துவம் என்ற பிணைப்பை ஏற்படுத்தி இன்றைக்கு ஆதி முதல் இன்று வரை இருக்கக்கூடிய இன்னும் வரக்கூடியவர்கள் யாரெல்லாம் ஈமான் கொண்டவர்களாக இருந்தார்களோ அவர்களையெல்லாம் சகோதரத்துவ உறவோடு சொல்லி காட்டுகிறதே, அவர்களை பேசவில்லை. யாரை பேசுகிறோம் என்று சொன்னால், ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள், ஒரு தகப்பன் வயிற்றில் பிறந்த அந்த மக்களுக்கு மத்தியிலேயே இவ்வளவு பெரிய வேறுபாடுகள், இவ்வளவு பெரிய சண்டைகள், இவ்வளவு பெரிய கேலிக்கூத்துகள் கோர்ட்டு வரை சென்று இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அப்போ அந்த சகோதரத்துவம் எங்கே போச்சு? அந்த அன்பு எங்கே போச்சு? ஒரு குடும்பத்துக்குள் இல்லை என்று சொன்னால், இஸ்லாமிய வட்டத்தில் அந்த சகோதரத்துவ வாங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு உண்டான உறவுகள் வருமா? ஆனால் சஹாபாக்களிடம் வந்தது. எப்படி வந்தது? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி மாறியது, எப்படி அவர்கள் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக மாறினார்களோ, அடுத்து அவர்களுக்கு மத்தியில் என்ன தேவைகள் இருக்கிற தேவைகளை அப்படியே கொடுத்து உதவக்கூடியவர்களாக முன் வந்தார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம் உறவுகளில் அந்த அண்ணன் தம்பிக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டால் கூட அந்த கஷ்டத்தை அவர்கள் சண்டை போட்டு விட்டால் நிறைவேற்றுவதற்கு தயாராக இல்லை. சண்டை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு மத்தியில் மனமுறிவு போச்சுன்னு சொன்னால், அவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன் என்ற அந்த காழ்ப்புணர்வோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் எத்தனை பேர் ஒவ்வொருவரும் உரசி பார்க்க வேண்டும். ஜமாத்துகளிலே, ஊர்களிலே, மஹல்லாவை சார்ந்தவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால், அவர் நமக்கு ஏதோ ஒரு துரோகம் செய்து விட்டார், ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டார், ஒரு கஷ்டம் ஏற்படுத்தி விட்டார், சண்டை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அவரை ஏறிட்டு பார்க்கக்கூடாது. அவனை உண்டு இல்லை என்று நான் பார்க்கிறேன் என்று சொல்லி சபதம் எடுக்கக்கூடிய எத்தனை ஜமாத் அங்கத்தினர்கள் உண்டு. இதே போல அமைப்புகளை சார்ந்தவர்கள் எடுத்துக்கொண்டால் சொல்ல வேண்டியதில்லை, இதான யதார்த்தங்கள். ஆனால் அதையெல்லாம் மாறி குடும்பங்களிலிருந்து மட்டுமல்ல சமூகங்கள் வரை அல்லாஹ் எப்படி மாற்றி காட்டினான் என்று சொன்னால், அவர்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவம், அவர்களுக்கு மத்தியிலே ஒரு அன்பு பிணைப்பு, அவர்களுக்கு மத்தியிலே அன்பு பாராட்டக்கூடியவர்களாக மாறி அவர்கள் எந்த தேவைகள் இருந்ததோ அந்த தேவைகளை எல்லாம் கொடுக்கக்கூடியவர்களாக அவர்களை மாற்றியது. அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி சூரத் ஹஷ்ரிலே அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். 9வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. வல்லதீன தபவ்வ உத்தார வல் ஈமான மின் கப்லிஹிம் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம். இதற்கு முன்னால் மதீனாவை தங்களுடைய இருப்பிடமாக கொண்ட அந்த அன்சாரி தோழர்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மதீனாவை இருப்பிடமாக கொண்டு வல் ஈமான மின் கப்லிஹிம், இன்னும் இவர்களுக்கு முன்னால் ஈமான் கொண்டு யாரை சொல்கிறான்? மக்காவிலிருந்து நாடு இருந்து சொல்லக்கூடிய அந்த முஹாஜிர்களுக்கு முன்னால், அவர்களில் சிலர்களுக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றவர்களும் அவர்களுக்கு முன்னாலே ஊராக கொண்ட அந்த மதீனத்து அன்சாரி தோழர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், அவர்கள் தங்கள் பால் ஹிஜ்ரத் செய்து வரக்கூடிய அந்த மக்களை நேசித்தார்கள். நாடோடிகள் என்று ஒதுக்கவில்லை, யோசித்து பாருங்கள். வந்தேரிகள் என்று ஒதுக்கவில்லை, அகதிகள் என்று ஒதுக்கவில்லை. இன்றைக்கு அகதிகளும் இல்லை, நாடோடிகளும் இல்லை, வந்தேரிகள் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு தாய் வீட்டில் வந்தவர்கள் அல்ல ஒரே ஜமாத்தில் அங்கம் வகிக்கக்கூடியவர்கள். இன்றைக்கு பார்த்தால் பரஸ்பரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. என்ன வாழ்க்கைங்க? ஆனால் சஹாபாக்கள் இப்படித்தான் இருந்தார்கள் என்று சொன்னால் எப்படி அவர்கள்ட்ட அந்த மாற்றம் வந்தது? அவர்கள் தங்களை நோக்கி வருகிறார்கள் என்று சொன்ன உடனே எவ்வளவு பெரிய ஆனந்தங்கள். இன்னைக்கு பலர்களும் இவன் வர்றான் அப்படின்னு சொன்ன உடனே இவன் ஏன் வர்றான், இவன் வராமலே இருக்கலாமே, இவன் வந்தானா முடிஞ்சு போச்சு என்று சொல்லி பயப்படக்கூடிய அளவிற்கு, மிகப்பெரிய அளவில் அவனை பிரம்மாண்டமாக எண்ணக்கூடிய அளவிற்கு உண்டான சிந்தனைகள் வருகிறது என்று சொன்னால், இப்படி ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்வது அவசியமாக யோசித்து பாருங்கள். இந்த மனிதன் வாழ்வதனால் யாருக்குமே லாபம் இல்லை. இவன் வாழ்வதனால் மிகப்பெரிய தீங்கு சமூகத்திற்கு இருக்கிறது, அல்லது குடும்பத்திற்கு இருக்கிறது, தனி மனிதனுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அவன் வாழ்வதில் அர்த்தம் இல்லாமல் போய்விடுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் இங்கே அல்லாஹ் சொல்கிறான், யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், அவர்களின் வாழ் வரக்கூடிய அந்த மக்களை நேசத்தோடு வரவேற்றார்கள், அன்பு வைத்தார்கள் அவர்கள் மீது. வலா யஜிதுனு ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத மிம்மா ஊது, வந்து விட்டார்கள், வந்த உடனேயே
புன்முறுவலோடு கொடுத்தா. நீங்கள் வந்தவொடனே வேண்டா வெறுப்பாக சிலர் கொடுப்பான். அந்த வந்துட்டேன் தொலைஞ்சிட்டு போகட்டும் சொல்லி ஏதோ வேண்டா வெறுப்பாக ஒரு டம்ளர் தண்ணியும் ஒரு கிளாஸ் தேநீரும் வைக்கக்கூடிய குடும்பங்களும் சகோதரரும் எத்தனை உண்டு என்று சொன்னால், அங்கே பாருங்கள், போன உடனே எப்படி வரவேற்பு, அங்கே போய் இறங்கின உடனே அப்படியே முழுமையான மனதோடு ஏற்றார்கள். நான் சொல்ல வார்த்தையில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி இது பொய்யாகுமா? ஹதீஸாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் அது கேளுங்கிட்டலும் வந்துடும். என்னுடைய அறிவுக்கு பொருந்தலை ஏதாவது ஒன்று பேச ஆரம்பிச்சிருவான். ஆயத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பேச முடியாது. அந்த வசனங்கள் அதுதானே சொல்கிறது. நேரடி பொருள் எந்த வகையில் விளங்கினாலும் இதுதான் பொருள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆணித்தரமான செய்திகளாக அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறானே. அதில் என்ன சொல்கிறான்? பலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜதம் மிம்மா ஊது. அங்கே வந்த உடனே அவங்க கொடுத்தாங்க பாருங்க, பொருள்களை எடுத்து கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க? இருக்கக்கூடிய பொருள் உங்களுக்கு எது வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கொடுத்தாங்களே. கொடுக்கும் பொழுது உள்ளத்தில் ஏதாவது இருந்துச்சா? வலாஜிதுன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜதம் மிம்மா ஊது. எதை கொடுத்தார்களோ அதனால் அவர்களுடைய உள்ளங்களில் எந்த விதமான தேவைகளும் இல்லை. இது எனக்கு தேவையாகத்தான் இருக்குது, இதை போயிட்டு போய் சொல்லி கொடுத்துட்டேன், இப்படிலாம் நினைக்கல. முழு மனதோடு தனக்கு தேவை இருந்தாலும் கூட வந்த என்னுடைய இந்த சகோதரனுக்காக வேண்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முழு மனதோடு கொடுத்தார்கள். வயூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அது அவர்களுக்கு தேவை இருந்த போதிலும் அதை பற்றி மனதில் அவர்கள் எண்ணவே இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படித்தான் சஹாபாக்கள் இருந்தார்கள். சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை விட இப்படித்தான் இருந்தார்கள். எப்படி தங்களுடைய அந்த சகோதரத்துவத்துக்கு மத்தியிலே தங்களை சகோதரர்களாகவே எண்ணி அவர்களுடைய தேவைகளை முழுமையான முறையில் பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக அவருடைய வாழ்க்கை இருந்தது என்று சொன்னால், நீங்களும் நானும் இன்றைக்கு எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம் என்று உரைச்சி பார்க்க வேண்டும். ரமதான் கடந்து விட்டது, அடுத்த மிகப்பெரிய தியாகத்திற்குரிய மாதம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் அடைந்தாலும் கூட, அதையெல்லாம் உலகமே வியக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தாலும் கூட, அந்த உல்ஃபத் என்று சொல்லக்கூடிய அந்த இணக்கமும் அந்த சகோதரத்துவம் இன்றைக்கு மங்கிவிட்டது. ஆனால் இந்த சகோதரத்துவம் என்பது வர வேண்டும் சகோதரர்களே. எப்படியோ பிரித்து கொண்டிருக்கிறது, நாளுக்கு நாள் பிரித்து கொண்டிருக்கிறது, நாளுக்கு நாள் சண்டை கூடிக்கொண்டிருக்கிறது, நாளுக்கு நாள் வாதங்கள் மிகத்தி கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு முகநூல், ஒரு காலங்களில் முகநூல் என்பது வரவேற்கத்தக்க ஒன்றாக இருந்தது. முகநூல் மூலமாக பல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு அளப்பரிய ஒரு ஆற்றலாக சக்தியாக அது விளங்கி எல்லோரும் சந்தோஷத்தோடு பார்க்கக்கூடிய அளவில் இருந்த அந்த முகநூல் இன்றைக்கு முகத்தை எல்லாம் சுளிக்கக்கூடிய அளவிற்கு, முகத்தை எல்லாம் பார்க்கவே முடியவில்லை, அது பார்ப்பதற்கு கூசக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு முகநூலில் வரக்கூடிய வார்த்தைகளை பார்த்தால் அந்த அளவுக்கு கேவலமான வார்த்தைகள். அதே போல் சிலர் போஸ்ட்டு போடுறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் நடிகர்களுடைய போஸ்ட்டை போட்டு அவர் எதை எழுதிட்டார் என்று சொன்னால் நாகரிகமான முறையில், நல்ல முறையில், அழகான முறையில் சுட்டி காட்டலாம். அநாகரிகங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். யாராக இருந்தாலும் தவிர்க்கப்பட வேண்டும். அறிஞராக இருந்தாலும் சரி, பாமரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தவிர்க்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், யாராவது வார்த்தை தெரியாமல் விட்டுட்டா கூட அதை பிடித்து தொங்கி பல பக்கங்கள் எழுதி பல நாட்கள் விடாமல் உன்னை விடுகிறேனா, உன்னை ஓட விரட்டுவேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வாத பிரதிவாதங்கள் முகநூலில் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் யார் கவனிக்கிறார் தெரியுமா? யார் கவனிக்கிறார்? இஸ்லாத்தை நோக்கி வர வேண்டும் என்ற எத்தனையோ சகோதரி இருக்கிறான், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். பார்த்து இந்த கேவலங்களை பார்த்து, ஆஹா இவ்வளவு பெரிய கேவலமா, இந்த அளவுக்கு உங்களுக்கு மத்தியிலே காழ்ப்புணர்வா, எனவே நான் எப்படி உள்ளே வருவது, நான் வந்தால் என்னை எங்கே ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள், நான் இன்றைக்கு வந்தவன் தானே, என்னை உதாசீனப்படுத்துவீர்களே, இன்றைக்குத்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாய், உனக்கு என்ன வந்து விட்டது, போடா என்று சொல்லாமல் சொல்லிவிடுவார்கள் என்று சொல்லி பயப்படக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய ஆதங்கங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதானங்க யதார்த்தம், இதானே யதார்த்தம். அந்த அளவுக்கு வார்த்தை பிரயோகங்கள் மாத்திரமல்ல, சிலர் பார்த்தீங்கன்னா எந்த கூத்தாடிகளுடைய ஃபோட்டோக்களை போடக்கூடாதோ அந்த ஃபோட்டோக்களை எல்லாம் போட்டு அவர் இந்த கமாண்டையும் எழுதி ஒரு மாதிரியா அவனுடைய அவன் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டைலில் அந்த வார்த்தை நயங்களோடு அல்லது அந்த பெண்கள் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளோடு சேர்ந்து இன்றைக்கு கமாண்ட்ஸில் போடக்கூடிய அளவிற்கு கேலிக்கூத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இதையெல்லாம் பார்த்து பிற மதத்தவர்கள் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா யோசிக்க வேண்டும். யார் செய்தாலும் சுட்டிக்காட்டுங்கள் அழகான முறையில், இது தேவையற்றது. அழகான முறையில் கருத்துக்கள் பரிமாற வேண்டும். ஆனால் பரிமாறுகின்ற பொழுது அடக்கம் வேண்டும். சஹாபாக்களுக்கு மத்தியில் எப்படி இருந்தது? இப்படித்தான் இருந்தார்கள் என்று சொன்னால் எந்த விஷயத்தில் இருந்தார்கள்? சகோதரத்துவம் கெட்டுவிடக்கூடாது. சில வேளைகளில் கருத்து வேறுபாடு வந்தது. ஆனால் கருத்து வேறுபாடு வருகின்ற பொழுது அழகான முறையிலே விமர்சனங்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி சொல்கிறார்கள் என்று ஒரு செய்தி ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட சொன்ன உடனே சொன்னார்கள், ரஹிமல்லாஹு இப்னு உமர், அல்லாஹ் இப்னு உமர் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் என்று சொல்லி அழகான வார்த்தையை சொன்னார்கள். இப்படி என்றைக்காவது பிரார்த்தனை செய்திருக்கிறோமா? யார் சொன்னாலும் அப்துல்லா சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அப்துல்லாவுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும்,
ஆனால் அல்லாஹ் இப்படித்தான் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் சொல்கிறாங்க. எனவே அப்துல்லாவே இதனை சரி செய்து கொள், நீ புரிந்து கொள். இல்லை உனக்கு விளக்கம் உன் விளக்கம் தான் சரி என்று சொன்னால் விட்டு விடுகிறேன், நீ உன் வழியில் சென்று விடு, இதனால் நீ நானும் மோதல் போக்கு வேண்டாம் என்ற இந்த கருத்து பரிமாற்றங்கள் ஏன் வரவில்லை? இது வராதா? இது வரக்கூடாதா? சஹாபாக்கள் இப்படித்தான் இருந்தார்கள் என்று சொன்னால் இப்படி இருந்ததே, அங்கே விமர்சனங்கள் வரவில்லையே. ஆயிஷாவா அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஆயிஷாவை அவ எந்த அளவு கேவலமான வார்த்தைகள் போட்டு திட்ட முடியுமோ திட்டினார்களா சஹாபாக்கள்? அவர்களுக்கு மத்தியிலே மனமாச்சரியங்கள் வரவில்லையா? வந்ததே. எவ்வளவு பெரிய மனமாச்சரியங்கள்! மிகப்பெரிய இட்டுக்கட்டு, சாதாரண ஒரு இட்டுக்கட்டா, வரலாற்றில் ஏற்றுக்கொள்ள முடிய இட்டுக்கட்டா, அவ்வளவு பெரிய இட்டுக்கட்டு, பிரம்மாண்டமான இட்டுக்கட்டு, இறை தூதர் அவர்களே நம்பக்கூடிய அளவிற்கு உண்டான இட்டுக்கட்டு. இவ்வளவு பெரிய செய்திகள் நடந்தும் கூட அங்கே அவர்கள் ஏதாவது வார்த்தை பிரயோகங்கள் கடுமையான முறையில் இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தைகளை எங்கேயாவது பயன்படுத்தியிருக்கிறார்களா? ஒன்றே எங்கேயாவது தேடி பெற்றுத்தாருங்களே பார்க்க முடியாதே. அவர்களுக்கும் அந்த மனமாச்சரியங்கள் வந்தது, அவர்களுக்கும் அந்த மனக்கஷ்டம் ஏற்படுத்தப்பட்டது. எந்த அளவுக்கு மனக்கஷ்டம்! இறை தூதர் அவர்கள் எந்த அளவுக்கு நோவினைப்பட்டு யோசியுங்கள். யார் மீது? தன்னுடைய மனைவி, நேசத்திற்குரிய மனைவி, ஏனைய மனைவிகளை விட சிறு வயது மனைவி, அவர்களை ரொம்பவும் பிரியத்தோடு இருக்கக்கூடிய அந்த சூழலில் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இட்டுக்கட்டு நடந்த அந்த செய்தி வந்த பொழுது கூட அங்கேயும் அவர்கள் தன்னடக்கத்தோடு தான் இருந்து அங்கே அதை பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால், இறை தூதருடைய மட்டுமல்ல அவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்தது. அவர்கள் அங்கே விமர்சனத்தை பார்க்க முடியல. இதுதான் யதார்த்தங்கள். ஆக இது போன்ற குணாதிசயங்கள் நம்மிடத்தில் மாற வேண்டும். சஹாபாக்கள் இப்படித்தான் இருந்தார்கள் என்று சொல்லி பேசுவதோ கேட்பதோ அது நன்றாக இருக்கிறது என்பதை விட அவர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது என்று சொன்னால் நான் ஏன் எப்படியே இருந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை ஏன் எப்படியே போய் கொண்டிருக்கிறது, நான் ஏன் இப்படி மாறவில்லை என்று சொல்லி மாற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இங்கே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு மத்தியிலே அந்த சகோதரத்துவம் வாங்கி இருக்கிறதே அழகான முறையிலே திட்டமிட்ட அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய நேசத்தின் அடிப்படையிலே சொர்க்கத்திற்கு கொண்டு போகக்கூடிய அளவிற்கு உண்டான அந்த வகையிலே அது அமைந்திருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல் அடுத்த செய்தி பார்த்தோம்னு சொன்னால், வணக்க வழிபாடுகள் தர்மம் செய்யக்கூடிய விஷயங்களில் இப்படித்தான் இருந்தார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக அந்த நபித்தோழர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு செய்தியை பார்க்குற பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் ஒரு செய்தி வருது. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அன்ன நாஸம் மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய நபித்தோழர்களில் சிலர் வந்தார்கள், வந்து கேட்டார்கள், காலுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ரஹப அஹ்லு துசூர், எங்களில் பணக்காரர்கள் இருக்கிறார்களே, பில் உஜூர், அவர்கள் அதிகமான முறையிலே நன்மையிலே முந்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். எப்படி கேட்குறாங்க பாருங்க. போட்டிகள் எப்படி இருந்தது? ஆரோக்கியமான போட்டிகள். இபாதத்து விஷயம், வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் அல்லாஹ்விடத்தில் எல்லோரும் சமமாக வர வேண்டும் என்ற போட்டி இருந்தது, அந்த பொறாமை இருந்தது. அதை இஸ்லாம் வரவேற்றது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகான முறையில் சொன்னார்கள், பில் உஜூர், நன்மையிலே அவர்கள் முந்திக் கொண்டு சொல்கிறார்கள். எப்படிலாம் செல்றாங்க, எப்படிலாம் செல்ல முடியுது? யுஸல்லூன கமா நுஸல்லி, நாங்கள் எப்படி தொழுகிறோமோ அப்படியே அவர்கள் தொழுகிறார்கள். வயசூமூன கமா நசூம், நாங்கள் எப்படி நோன்பு பிடிக்கிறோமோ அப்படியே நோன்பு பிடிக்கிறார்கள். வயத்தஸத்தகூன பிஃபுதூலி அம்பாலிஹிம், தொழுக நோன்பு இதில் வேறுபாடு இல்லை. ஏழை பணக்காரன் அவர்களும் செய்கிறார்கள், நாங்களும் செய்கிறோம். ஏழைகளும் அவர்களும் நோன்பு இருக்கிறார்கள், நாங்களும் நோன்பு இருக்கிறோம். ஆனால் அடுத்த செய்தி சொல்கின்ற பொழுது, அவர்களுக்கு மேல் மிச்சமாக உள்ள அந்த பொருள்களால் அவர்கள் தர்மம் செய்கிறார்கள், அதனால் அவர்கள் எங்களை விட நன்மையிலே முந்தி சென்று விடுகிறார்கள். அதனால் என்ன செய்யணும்? கழுத்து எடுத்துறதா? யாரெல்லாம் அப்படி பணக்காரராக என்ன செய்கிறாங்க, செலவழிக்கிறாங்களோ, நம்மளை விட ஒரு படி மேலே போகிற மாதிரி தெரியுது, 4 தொண்டர்களை கூப்பிட்டு போய் தலையை எடுத்துகிட்டு வா, இப்படி சொல்கிறதா? இதான் நடக்கும். எவ்வளோ பெரிய வழிகாட்டுதல் பாருங்கள், எவ்வளோ பெரிய வழிகாட்டுதல். தர்மத்தில் அவர்கள் முந்தி போகிறாங்க. தர்மம் செய்யுங்கன்னு சொன்ன உடனே தர்மத்தை அள்ளி அள்ளி கொடுத்து நன்மையிலே முந்தி சென்றார்கள். அதை பார்த்து விட்டு அசந்து போய்விட்டு தான் சொல்கிறாங்க, எங்களால் அந்த போட்டி போட முடியவில்லையே இறை தூதர் அவர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுக்கு ஏதாவது சொல்லித்தாருங்கள் என்று சொன்ன உடனே, கால அவ அலைசல்லாஹு கது ஜஅலல்லாஹு லக்கும் மா தஸத்தகூன, நீங்கள் தர்மம் செய்யாவிட்டாலும் வேறு சிலவற்றை அல்லாஹ் உங்களுக்கு தர்மமாக நன்மையாக மாற்றி உங்களுக்கு அது போன்று ஒரு கூலியை தருவதை நீங்கள் விரும்பவில்லையா? அப்படி நாடுவதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று சொல்லிவிட்டு உடனே சொல்கிறாங்க, இன்ன பிகுல்லி ஹஸனத்தின் ஸதகா, நீங்கள் செய்யக்கூடிய எல்லா நல்லறங்களும் தர்மம் என்று சொன்னார்கள். எந்த நல்லது செஞ்சாலும் தர்மம். அதனால தான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, குல்லு மஅரூஃபின் ஸதகா, எல்லா நல்ல விஷயங்களுமே தர்மம் என்று சொன்னார்கள். நல்லது எதுவாக இருந்தாலும் சரி அது தர்மம், செலவில்லாத தர்மம், பைசா செலவழிக்காத தர்மமாக
நல்ல விஷயங்கள் எதை செய்தாலும் தர்மம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், குல்லு தக்பீரத்தின் சதகா, நீங்கள் செய்யக்கூடிய தக்பீர் இருக்கிறது அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடியது அதுவும் தர்மமாக இருக்கிறது. குல்லு தஹ்மீதத்தின் சதகா, நீங்கள் சொல்லக்கூடிய தஹ்மீத் இருக்குது அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறது அதுவும் தர்மமாக இருக்கிறது. குல்லு தஹ்லீலத்தின் சதகா, நீங்கள் சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அல்லது சுப்ஹானல்லாஹ் என்பது அதுவும் தர்மமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அம்ரும் பில் மஅரூஃபி சதகா நஹ்யுன் அனில் முன்கரி சதகா, நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது எல்லாமே தர்மமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு வஃபி புதுஇ அஹதிக்கும் சதகா, அடுத்து ஒரு செய்தியை சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய மனைவியோடு இன்பம் அனுபவிப்பதிருப்பதே அதுவும் தர்மம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அது வரைக்கும் அமைதியாக இருந்தவங்க கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அல்லாஹ்வுடைய துக்கால் யா ரசூலல்லாஹ் அயேத்தி அஹதுனா ஷஹ்வதஹு வ யகுன் லஹு ஃபீஹி அஜ்ருன், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எங்களில் எங்களுடைய ஆசையை தீர்ப்பதற்காக எங்களுடைய மனைவியிடம் வருவதற்கு அல்லாஹ் கூலி கொடுக்குறானா? சந்தேகம் வந்துருச்சு. அது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஒன்றும் பெரிய இது இல்லை, எல்லாம் கிளியரு. இது சொன்ன உடனே பாருங்கள் அல்லாஹ் எப்படிலாம் நன்மையாக மாற்ற பாருங்க. நாம் நம்முடைய இச்சைகளை தீர்ப்பதை கூட நன்மையாக மாற்றுகிறான் என்று சொன்னால் மார்க்கம் எப்படியாப்பட்ட மார்க்கம்? எந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு இன்றைக்கு நாம் மார்க்கத்தை கேளிக்கையாக கேலி சித்திரமாக இன்றைக்கு நாமளே ஆக்கி கொண்டிருக்கிறோம். பெரிய கேவலம் இல்லை. இப்படி சொன்ன உடனே கேள்வி வந்துச்சு. உடனே கேட்டார்கள், கால அரைத்தும் லவ் வலஅத்ஹா ஃபி ஹராமின், நீங்கள் அதை ஹராமில் வைத்தால் உங்களுக்கு குற்றம் இருக்கிறதா? விபச்சாரம் செய்துவிட்டால் குற்றம் உண்டா கேட்டாங்க. ஆமான்னு சொன்ன உடனே அந்த விபச்சாரத்திற்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அல்லாஹ் நீங்கள் நல்லவற்றில் அதை பயன்படுத்தியதற்காக வேண்டி அல்லாஹ் அதில் கூலி கொடுப்பதிலே என்ன குறைந்து போகிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை புரிய வைத்தார்கள் என்று சொன்னால், அப்போ அமல் விஷயத்திலும் போட்டி, தர்மங்களும் அவர்கள் வசதி உள்ளவர்கள் தர்மங்களை ஏராளமாக செய்து கொண்டிருந்தார்கள். இப்படித்தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை இருந்தது. அதே போல் ஹலால் ஹராம் விஷயத்தில் இதுதான் ஹலால்னு சொன்ன உடனே ஏற்றுக்கொள்வாங்க. இதுதான் ஹராம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வாழ்க்கை அப்படியே இருந்துச்சு. இன்றைக்கி பார்க்குறான் எதை ஹலாலோ அதை ஹராமாக்குறதுல பிரச்சனை இல்லை, அது ஹலால் ஓடிட்டுருக்கட்டும். எது ஹராமோ அதை ஹலாலாக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அவ்வளோ யோசிக்கிறான். அதுக்கு ஏதாவது லைன் கிடைக்குமான்னு பார்க்குறான். ஏதாவது ஆலிம்கள் ஃபத்வா கொடுக்க மாட்டாங்களா? ஃபத்வா கொடுத்துறாங்கன்னு சொன்னால் அவங்களே சொல்லிட்டாங்க நாம் செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு அவங்க மேலே பழி போட்டலான்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் தப்பிப்பதற்கு வாய்ப்புகளை பார்த்துட்டு இருக்காங்க. தப்பிக்க முடியாது, நல்ல விளைங்கிடுங்க. ஹலால் ஹராம் விஷயத்தில் யாரும் தப்பிக்க முடியாது. யாருடைய எந்த அறிஞர் எவ்வளோ பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அறிஞர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு போயிருந்தாலும் அல்லது வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் இன்னும் வரக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, யார் சொன்னாலும் அது ஹலால் என்பதும் ஹராம் என்பதும் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே சொல்லியிருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அங்கீகரிச்சிருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் செய்கின்ற பொழுது அதை ஒன்றை ஹலாலாக்குகின்ற பொழுது ஹராமாக்குகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் இல்லை என்று சொன்னால் அதுவும் ரத்து செய்யப்பட வேண்டும். அதனால தானே சூரத்து தஹரீம் எடுத்த உடனே யா அய்யுஹன் நபி லிமு தஹர்ரிம் மா ஹல்லல்லாஹு லக், இவ்வளவு பெரிய வார்த்தை. நபியே ஏன் ஹராமாக்கினீர்கள்? அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கியது ஏன் ஹராமாக்கினீர்கள்? இவ்வளவு பெரிய கேள்வி. அது சாதாரண கேள்வியாது? யாரை பார்த்து கேள்வி? நபியை பார்த்து கேள்வி. தொடக்க வசனமே அதானே, சூரத்து தஹரீம், ஹராமாக்குதல், அந்த சூராவுக்கு பேரே. இவ்வளவு பெரிய வார்த்தை பிரகடனப்படுத்தி அல்லாஹ் கேட்டான், ஏன் நீங்கள் ஹலாலாக்கியதை ஹராமாக்கினீர்கள்? தபுத்தகி மர்லாத் அஸ்வாஜிக், உங்களுடைய மனைவியுடைய திருப்திக்காக இப்படி செஞ்சீங்களா? வேறு என்ன நோக்கம்? உங்களுடைய மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி நான் ஹலாலாக்கியதை நீங்கள் ஏன் ஹராமாக்கினீர்கள்? இன்னைக்கு தாடி விஷயத்தில் கூட மனைவி வைக்க சொல்லுனா தான் வைக்கணுமா? கேள்வி கேட்கலாமா? அப்படி மார்க்க விஷயங்களில் யாரும் தலையிடுவதற்கு தகுதி இல்லை, அருகதை இல்லை. அல்லாஹ் சொல்லிவிட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டால் அப்படியே கட்டுப்பட வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் சரி. அங்கே சுய இஷ்டத்திற்கு வேலை கிடையாது, அறிவுக்கு வேலை கிடையாது. அறிவு அங்கே போதும். ஆனால் அல்லாஹ்வுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வசனங்கள் வருகின்ற பொழுது அறிவை அடகு வைத்து விட்டு அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதான யதார்த்தம். எத்தனை விஷயங்களில் சஹாபாக்கள் அப்படியே கட்டுப்பட்டார்கள். அதனால தான் ஒரு வசனம் இறங்குது, இத்தஹது அஹ்பாரஹும் ருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ், சூரத்து தௌபாவில் உள்ள செய்தி. அந்த யூத கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பாதிர்மார்களை, தங்களுடைய மத குருமார்களை ரப்பாக ஏற்றுக்கொண்டார்கள் என்ற வசனம் இறங்கின உடனே அதி இப்னு ஹாத்தம் என்ற நபித்தோழர் ஓடி வர்றாரு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட. எப்படி பாருங்க, கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் என்றைக்குமே எங்களுடைய மத குருமார்கள் ஹலாலாக்கியதை நாங்கள் ஹலால் என்று சொல்லியோ, அவர்கள் என்றைக்கு ஹராமாக்குனாங்களோ அதை ஹராம் என்று சொல்லி நாங்கள் என்றைக்குமே செஞ்சதில்லையே. ஆனால் அல்லாஹ் ஒரு தப்பான செய்தி சொல்கிற மாதிரி தெரியுது என்பது போல சந்தேகத்தை கேட்குறாங்க.
நாங்கள் இப்படி என்றைக்குமே செய்யலையே, எங்களுடைய மத குருமார் சொல்லி நாங்கள் கேட்கலையே, ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்கிறானே என்று சொல்லி கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப கேட்டார்கள், உங்களுடைய மத குருமார்கள் எதை ஹலால் என்று சொன்னார்களோ, எதை ஹராம் என்று சொன்னார்களோ அப்படியே ஏற்றுக்கொண்டீர்களா? நாம் ஆம்டாங்க. ஆனால் அது வேதத்தில் இருக்கிறதா என்று என்னைக்காவது பார்த்தீங்களா? பார்க்கல. அதுதான் நீங்கள் செய்த தவறு. அவர்கள் மன இச்சப்பிராரம் சொன்னாங்க. எனவே மத குருமார்கள் மீது நீங்கள் வைத்த பக்தி இருக்கிறதே, முரட்டுத்தனமான பக்தி இருக்கிறதே, அந்த பக்தி உங்களை இப்படி வழிகெடுத்து விட்டது. அவர்கள் அல்லாஹ் சொல்லாத செய்திகளை எல்லாம் அவர்கள் ஹலாலாகவும் ஹராமாகவும் மாற்றி காட்டினார்கள். இதுதான் அல்லாஹ்வுக்கு உண்டான அந்த பண்பை அப்படியே நீங்கள் மத குருமார்களுக்கு கொடுத்து விட்டீர்கள். எனவே அவர்களை ரப்பாக ஏற்றி விட்டீர்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிய வைக்கிறாங்க. அப்போ ஹலால் ஹராம் விஷயத்தில் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் மட்டுமே சொல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கி தப்பிப்பதற்காக வேண்டி ஏதாவது ஒரு ஹராமை ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஒரு ஹதீஸை பிடிச்சி அதற்கு விளக்கங்கள் கொடுத்து இதன் அடிப்படையில் நீ செய்து கொள் என்று சொன்னால் அப்படியெல்லாம் நாம் செய்வதற்கு தயாராக இருந்து கொண்டு கவனால் சஹாபாக்கள் இப்படித்தான் இருந்தார்கள். ஹலால் என்று தெரிந்த உடனே அப்படி எடுத்து நடப்பது, ஹராம் என்று சொன்ன உடனே அப்படியே தவிர்த்து நடப்பது. பல விஷயங்கள் கேள்விப்பட்ட பாருங்க. மோதிரம் ஒன்றுமே கிடையாது, தங்க மோதிரம் கையில் போட்டிருக்காங்க. போட்டு அந்த நபித்தோழரிடமிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் கழட்டி தூக்கி எறிகிறாங்க, கீழே எறிகிறாங்க. எரிஞ்சிட்டு சொன்னாங்க, இது என்னுடைய சமூகத்தில் ஆண் வர்க்கத்திற்கு இந்த தங்கமும் பட்டும் ஹராமாக்கப்பட்டது. அது வரைக்கும் ஹலால். கழட்டி கீழே போட்டு சட்டத்தை சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் போயிட்டாங்க. போனோன்னு பக்கத்தில் உள்ள நபித்தோழர்கள் சொல்கிறாங்க, அதை எடுத்து உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் பயன்படுத்தலாமே, அது சட்டம், ஃபத்வா, அது ஓகே செய்யலாம், அதை மாற்றுக்கருத்தில். ஆனால் பாருங்கள் எந்த அளவுக்கு இப்படித்தான் இருந்தார்கள் என்று சொன்னால் எப்படி அவர்களை மாற்றியது. இப்படி சொன்ன உடனேயே அவருடைய மனதில் இருந்தது, என்றைக்கு இறை தூதர்கள் இதை கழட்டி இருந்தார்களோ அதை நான் தொடுவதற்கு தயாராக இல்லை. எங்கே இருக்கிறது? இப்படித்தான் இருந்தார்கள் என்று சொன்னால் ஒன்றா இரண்டா எத்தனை விஷயங்களை சொல்ல முடியும். ஜுஹைனா கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய கற்பத்தில் சுமந்திருக்கக்கூடிய இந்த கருவில் வறுக்கக்கூடிய அந்த குழந்தை இருக்கிறதே, அது ஜினாவின் மூலமாக பெற்றுக்கொண்டது. இப்படி எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா? இன்றைக்கி இங்கே சவுதியிலெல்லாம் பிடிக்கப்பட்டால் கூட பொய் சொல்லி தப்பிப்பதற்கான எந்தெந்த முகாந்தரங்கள் இருக்கிறதோ அத்தனையும் தேடிக்கொண்டிருக்கிறான் இஸ்லாமியனும் இஸ்லாமிய பெண்ணும். அதானே யதார்த்தம். விபச்சாரங்களை தேடி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா என்று சொல்லி தேடி அலைந்து விபச்சாரத்தை விலை கொடுத்தாவது விபச்சாரம் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறான் நம்முடைய இளைஞன், நம்முடைய சமூகத்தில் உண்டான ஆண்களும் பெண்களும். இதான யதார்த்தங்கள். எத்தனை விபச்சாரங்கள் சொல்ல வேண்டுமா நடந்து கொண்டே இருக்கிறது இஸ்லாமிய சமூகத்திலும் கூட என்று சொன்னால். ஆனால் அன்றைக்கு எப்படி மாற்றியது? இப்படித்தான் இருந்தார்கள். எப்படி மாறிச்சுங்க? கேட்குறாங்க, யாரும் பிடிக்கல, எந்த போலீஸும் பிடிக்கல, எந்த டிபார்ட்மெண்ட்டும் இல்லை, எந்த இலாக்காவும் இல்லை, எந்த உளவுத்துறையும் இல்லை. தன்னம் தனியே பெண் சொன்னார்கள், ஜுஹைனா குலத்தை சார்ந்த பெண் சொன்னார்கள், என்னுடைய கற்பத்தில் சுமந்திருக்கக்கூடிய அந்த குழந்தை ஹராமில் கிடைத்தது, ஜினாவில் கிடைத்தது, தண்டனை கொடுங்கள் இறை தூதர் அவர்களே. கேட்க முடியுமா? இறை தூதர் உடனே சொன்னாங்க, கருவோடு குழந்தையோடு உன்னை கொள்வதற்கு சட்டத்தில் இடமில்லை, சென்று குழந்தை பெற்று வா என்று சொல்லி அனுமதி கொடுத்தாங்க. தப்பிப்பதற்கான இன்னொரு வாய்ப்புகள். போகிறாங்க, போயிட்டு குழந்தையை பெற்றெடுத்து குழந்தையோடு அல்லாஹ்வுடைய தூதர் முன்னாடி குழந்தையை வைத்து விட்டு யாகவும் இருக்கிறதா? அன்று ஜுஹைனா குலத்தை சார்ந்த பெண், அதான் நான் குழந்தை பெற்று வருஷம் குழந்தை பெற்றெடுத்து விட்டேன், இதோ குழந்தை, இப்பொழுது என்னை கல்லிருந்து கொள்ளுங்கள். சட்டம் கல்லிருந்து கொள்ளக்கூடிய சட்டம். என்ன, கல்யாணம் முடித்து விசாரம் பண்ணிட்டாங்க. பாருங்க, கருணையின் உள்ளம், ரஹ்மத்துல் ஆலமீன். உடனே சொல்கிறாங்க, இந்த குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு இன்னொரு பால் குடி தாயை தேடணுமே. உடனே சொல்கிறாங்க, இந்த குழந்தை பால் குடி மறக்கிற வரைக்கும் என்ன செய்ய, கொண்டு போயிட்டு பால் குடி மறக்கடித்து கொண்டு வா. அடுத்த ஒரு சந்தர்ப்பம், உயிர் மீது ஆசை இருந்தால், உயிர் மீது பற்று இருந்தால், நேசம் இருந்தால் தப்பிப்பதற்கான அடுத்த ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள். இதான யதார்த்தம். இன்றைக்கி எவ்வளோ உயிர் மேலே அப்படியே ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த உயிர் நம்ம உயிர் இல்லை. நாம் இங்கே பிறந்தது இறப்பதற்காக வேண்டி, வாழ்வதற்கல்ல. வாழ்வது மறுமையில் தான். இந்த நோக்கமே புரியாமல் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் முஸ்லீம்கள். நமக்கு மறுமையில் தாங்க வாழ்க்கை. மறுமைக்காக வேண்டி எல்லாம் அனுப்பி வைக்கணும். இங்கேருந்து ஊருக்கு அனுப்புகிறோம்ல பேங்கில், இந்த மாதம் குறைஞ்சி போச்சு 1000 ரூபா, 1000 ரூபா குறைஞ்சி போச்சப்பா. பேங்க் இருப்பில் கம்மியாகிற அளவுக்கு தலையை சொரிகிறமே, இது நாளைக்கு போய் நமக்கு கிடைக்க போகுதா? ஆனால் மறுமைக்கு அனுப்பணும்னு சொன்னால் அதுதான் வாழ்க்கை. இது வாழ்க்கையே இல்லை. இது இறப்பதற்காக அடுத்த நிமிடம் உங்களுக்கும் எனக்கும் இல்லை. எப்படியே இறக்கப் போகிறோம். இயற்கையாகவும் செயற்கையாகவும் எப்படி மரணம் வருகிறதோ மரணத்தை அடைந்தே தீர்வும் எல்லோரும். ஆனால் இந்த மரணம் அடையக்கூடிய இந்த உலகத்தை மிக பிரம்மாண்டமாக நேசிக்கிறோம். ஆனால் வாழக்கூடிய அந்த உலகத்தை மறந்து வாழ்கிறோம். எப்படி பாருங்கள், எவ்வளோ நம்மளுக்கு திசை திருப்பி பாருங்கள்.
அதுதான் வாழ்க்கை, அதுதான் நிரந்தரமானது, அதான் ஹயாத்தன் தையிபா, நல்ல வாழ்க்கை, நறுமணமான வாழ்க்கை, இன்பகரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வேணுங்கிறத மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பாருங்கள், அவங்க எப்படி மாற்றியது என்று சொன்னால், அந்த உலகத்தில் போகும்போது தவறு செய்தவர்களாக போய்விடக்கூடாது என்பதற்காக வேண்டி உடனே பால் குடியெல்லாம் மறந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கொண்டு வரும்போது ஏதோ ஒரு உணவுப் பொருளை அப்படியே சாப்பிட வைக்கிறாங்க. தானாக வந்து சாப்பிடுது பாருங்கள் அப்படின்னு சொல்லி புரிய வைப்பதற்காக வேண்டி எவ்வளோ அழகான முறையில் நடந்துக்கிட்டாங்க பாருங்கள். வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அந்த குழந்தை இறக்கி விட்டுருக்காங்க. அந்த குழந்தை அப்படியே வரும்போது அப்படியே என்ன செய்யுது, உணவுப் பொருள்கள் அப்படி சாப்பிட்டுக்கிட்டே வருது. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்த உடனே சொல்கிறாங்க அந்த பெண், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் தான் ஜுஹைனா குலத்தை சார்ந்த பெண், ஏற்கனவே வந்தேன், நீங்கள் அனுப்பிட்டீங்க, குழந்தையை பால் குடி மறக்கடிச்சு கொண்டு வர சொல்லி, இப்படி குழந்தை பால் குடி மறந்து விட்டது, இப்பொழுது தண்டனை நிறைவேற்றுங்கள். எப்படிங்க அடுத்து உயிர் போப்பு தெரியும் தானே? கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இனிமேல் சட்டங்கள் குறுக்கே நிற்காது, சந்தர்ப்பங்கள் வாய்ப்பில்லை. எனவே கொள்ளுமை கிட்டத்தட்ட குறைஞ்ச ஒரு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு 30 மாதங்களாவது என்ன செஞ்சுருக்கோம், அந்த குழந்தை பேர், அதுக்கடுத்து பால் குடி பருவம் எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷங்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைத்தது, தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த உலகத்தில் தப்பித்துக் கொள்ளலாம், அழியிற உலகம், அழியாத உலகத்தில் தப்பிக்க முடியாது. அது மனசில் வந்ததுனால தான் எனக்கு தண்டனை நிறைவேற்றுங்கள் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்டனை நிறைவேற்றினார்கள். அப்பொழுதுதான் ஒரு சொட்டு அந்த இரத்தம் அப்படி பீரிட்டு வந்து ஒருவருடைய மேலில் விழுந்த பொழுது அதை ரொம்ப முகம் சுளிக்கக்கூடிய வார்த்தையை சொல்கின்ற பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படியும் ஒரு அறிவிப்பு. இன்னொரு அறிவிப்பு, அல்லாஹ்வுடைய தூதர்கள் தொழு வைப்பதற்காக நிற்கிறாங்க. அப்படி நிற்கின்ற பொழுது உடனே அங்கே குறுக்கீடு செய்யப்படுகிறது. இறை தூதர் அவர்களை யாருக்கு தொழு வைக்க போகிறீங்க, யாருக்கு தொழு வைக்க போகிறீங்க? ஒரு விபச்சாரிக்கு. அவங்க என்ன நினச்சிட்டாங்க பாருங்கள், இந்த பெண் ஒரு விபச்சாரி என்று சொல்லி எண்ணிக்கொண்டார்கள். ஆனால் விபச்சாரம் செய்த பெண் தான். ஆனால் இவள் எடுத்த இந்த முடிவு இருக்கிறதே, இவள் செய்த இந்த பச்சதாபம் பரிதாபம் இது இருக்கிறதே, பாவ மன்னிப்பு இருக்கிறதே, அது எவ்வளவு பெரிய அந்தஸ்து என்பதை அவர்களே அந்த இடத்தில் மறந்து சொல்கின்ற பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், தாபத் தௌபதன், அவள் பெண் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தால் இந்த தௌபாவுடைய பங்கீடை மதீனத்தில் உள்ள 70 நபர்களுக்கு பங்கீட்டாலும் கிடைக்காது. அது விலை மதிக்க முடியாத ஒன்றை அவள் பெற்றுவிட்டால் பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கிடைத்து விட்டது. அப்படிப்பட்ட பெண்ணுக்கு நான் தொலை வைக்காமல் யார் தொலை வைப்பது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கள் தொலை வைத்தார்கள் என்ற செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள் கிடைக்கிறது என்று சொன்னால் இப்படித்தான் வாழ்ந்தார்கள். ஒன்றல்ல இரண்டல்ல, எத்தனையோ விஷயங்களில் சஹாபாக்கள் அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையும் புரட்டி போட வேண்டும். குர்ஆனை படிக்கிறோம், ஹதீஸை படிக்கிறோம், எத்தனையோ விளக்கங்களை கேட்கிறோம் என்று சொன்னால் கேட்பதோடு நிறுத்திவிடாமல் அதை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு இன்ஷாஅல்லாஹ் முயற்சி செய்வோமே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையும் சிறந்த ஒரு வாழ்க்கையாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாறும் என்பதை புரிந்து வாழ்வோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் இப்படித்தான் சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள் என்று எதை கேட்டோமோ, இன்னும் என்னவெல்லாம் கேட்க இருக்கிறோமோ அல்லது பார்க்க இருக்கிறோமோ அவையெல்லாம் பார்த்து படித்து நம்முடைய வாழ்க்கையிலும் அது போன்ற ஒரு அம்சத்தை கொண்டு வருவதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் உரையில் சொன்னது போல நபி தோழர்கள் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டார்கள். எத்தனையோ விஷயங்களில் என்னால் அடிக்கடி நாம் நினைவூட்டக்கூடிய மிகப்பெரிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய அறப்போர், அந்த விஷயங்களில் அவர்களை முன்னுதாரணமாக ஏராளமான செய்திகளை சொல்லப்படுவதுண்டு. அதிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டுத்தான் முந்தைய செய்திகளை கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நம்ம சொன்னோம். அதுபோக உயிர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வந்தால் அந்த நேரத்தில் அந்த உயிருக்கான அந்த பயமும் அவங்கள்ட்ட இல்லை. காரணம் என்ன சொன்னால், இது வாழக்கூடிய இடம் அல்ல, வாழக்கூடிய இடம் மேல் உலகம்தான், மறுமை தான் என்பதை புரிந்ததுனால அவங்க என்ன அதை ஏற்றுக்கிட்டாங்க. அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் ஒப்பந்தமே செய்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணிப்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னை தியாகம் செய்வதற்காக வேண்டி, பொருளாதாரத்தை எப்படி கொடுத்தாங்களோ அது மாதிரி உயிரையும் கொடுப்பதற்காக வேண்டி அவர்கள்ட்ட அந்த அர்ப்பணம், அந்த தியாகம் அவர்களிடம் வந்தது. அதான் அல்லாஹ் சொல்றான், மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி ஃபமின்ஹும் மன் கலா நஹ்பஹு வமின்ஹும் மன் யன்தலிர். அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், அவர்கள் சிலர் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள், அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னை கொடுப்போம் என்று சொல்லி அதை சிலர்கள் நிறைவேற்றி விட்டார்கள். அப்படின்னா அது சிலர் உயிர் தியாகம் செஞ்சுட்டு போயிட்டாங்க, இன்னும் சிலர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவத்தை அப்படியே படம் பிடிச்சு அல்லாஹ் இறக்காட்டுறான். அதே மாதிரி அவங்கள்ட்ட சொல்லப்பட்டுச்சு எப்படி,
உங்களை அழிப்பதற்காக வேண்டி எதிரிகள்லாம் சேர்ந்து வர்றான் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இவங்கள்ட்ட பலவீனத்தை பார்க்க முடியல. ஃபஸாதத்துஹும் ஈமானா, அவர்களுக்கு ஈமான் அதிகரிச்சிச்சு என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி பார்க்கலாம். இப்படித்தான் சஹாபாக்கள் இருந்தார்கள். சஹாபாக்கள்கிட்ட அந்த உயிர் உங்கள்கிட்ட விலை பேசப்படுது, உங்களுடைய உயிரை வாங்க போகிறான், போர் நடக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்று அவர்களுடைய ஈமான் அதிகரித்து அந்த போரில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த சஹாபாக்கள் பெற்றார்கள். ஆனால் இன்றைக்கு நமக்கு அந்த சந்தர்ப்பங்களும் இந்த வாய்ப்புகளும் கிடைக்காவிட்டாலும் கூட நமக்கு அப்படி ஒரு வாய்ப்புகளை அல்லாஹ் தந்தால் அதற்கு நாம் தயார் என்ற எண்ணத்தோடு வாழ வேண்டும். குறைஞ்சபட்சம் அந்த எண்ணங்கள் அப்படி ஒருவேளை கிடைக்கின்ற பொழுது அதற்கு நாம் தயார் என்ற சிந்தனையோடு வாழ்கின்ற பொழுது தான் உண்மையான முறையில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசித்ததாக வாழ்வோம். அந்த சஹாபா பெருமக்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படியாப்பட்ட அந்த நேசத்தின் அடிப்படையிலேயே நம்முடைய வாழ்க்கையும் பயணிக்கிறது என்ற பொருளாகும். இதை விட்டுவிட்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பூதாகரங்களாக பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நான் உங்களுக்கு கோரிக்கை வச்சது போல முகநூல் என்பதும் சரி, மெயில்கள் என்பதும் சரி, நீங்கள் எந்த மீடியாக்களை பயன்படுத்துவதாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அடக்கத்தோடு தன்னிறைவோடு ரொம்பவும் கவனத்தோடு என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும். அப்படி மாட்டிக்கிட்டதுக்கு பின்னாடி எங்களுக்கு சமூகங்கள் குரல் கொடுக்கவில்லை, ஜமாத்துகள் குரல் கொடுக்கவில்லை, அமைப்புகள் குரல் கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஒவ்வொருவரும் அது சம்பந்தமாக ஆய்வுகள் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதற்கு பின்னாடி தான் போராட்டங்களும் அதற்குண்டான நடவடிக்கைகளும் எடுப்பதற்கு தள்ளப்படுறாங்க. அதனால் காலங்கள் தாமதமாகின்ற பொழுது ஏற்பட்ட இழப்புகளும் இடையூறுகளும் அது நெடுந்தூரமாக போய் பன்னெடுங்காலமாக இன்றைக்கு எப்படி சிறைக்குள் ஒன்றுமே செய்யாதவர்கள் கூட பல ஆண்டுகள் கிடக்கிறார்களோ அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிவிடும் என்பதை நிகழ்கால நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். எனவே கொஞ்சம் கவனமாக நிதானமாக சிந்தனையோடு நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏதோ எடுத்தோன் கவிழ்த்தோம் என்பதல்ல. உதாரணத்திற்கு இலங்கையை சார்ந்த சகோதரர்கள் இலங்கையில் பிரச்சனை நடக்கும்போது உங்களுக்கு தெரியும், நம்ம இலங்கைக்கு பிரச்சனை நடக்கும் பொழுது உலகத்தில் குறிப்பாக இந்தியாவிலும் இலங்கையிலும் ஆர்ப்பாட்டங்கள் அங்கங்கே நடந்துச்சு. அது ஜனநாயக நாடு, முறைப்படி நடத்துவதற்கு அனுமதிகள் வாங்கப்படுகிறது. அதையெல்லாம் செய்வதற்கான அனுமதிகள் எல்லாமே செஞ்சாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே செய்யக்கூடாது, இங்கே ஆர்ப்பாட்டங்கள் இல்லை, போராட்டங்கள் செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இதையெல்லாம் மீறி ஒரு 13 14 பேர் நபர்கள் என்ன செய்கிறாங்க, இலங்கை சார்ந்தவர்கள் அவங்களுடைய அந்த எம்பசி முன்னாடி போய் முற்றுகையிடுங்கிற பொழுது அப்படியே தூக்கப்படுகிறார்கள். தூக்கி அப்படியே என்ன செய்யிட்டாங்க, ஊருக்கு பேக் பண்ணிட்டாங்க. இது ரமதானில் நடந்த செய்திகள். அப்போ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால் இதனால் என்ன விளைவுகள் இப்போ ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிசல்ட் நமக்கு 0 தான், நமக்கு 0 தான். அந்த ரிசல்ட்டு 0 இல்லாத அளவுக்கு நாம் நம்முடைய காய்களை நகர்த்தி இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு ஜனநாயக ரீதியான போராட்டங்களை இப்படி கையெடுத்து நாம் சரியான பாதையில் சென்றால் நன்றாக இருக்குமோ அப்படியாப்பட்ட ஒரு யுக்திகளை கையாள வேண்டும். அதே சமயத்தில் ஏற்கனவே சொல்வது போல சஹாபாக்கள் இப்படித்தான் இருந்தார்கள் என்று சொன்னால் முகத்துக்கு முகமாக வந்தார்கள், எதிர்கொண்டார்கள். அப்படி அல்லாஹ் சொல்கிறான் யூ காத்திலூக்கும் யூ வல்லூக்கும் அல்ல அது பாருங்கிறான். நேருக்கு நேர் வந்தால் புறமுது காட்டி ஓடிட்டு இருக்கான். பார்த்தீங்கல்ல, இதான் யதார்த்தம். நேருக்கு நேர் வந்தால் நான் ஜும்மானது பெருநாள் உரையோட கூட சொன்னேன், சின்ன கல்லை கொண்டு இருந்தாலும் கூட அபாபில் பறவைகளை கற்களை கொண்டு அல்லாஹ் யானையை அழித்தான் என்று சொன்னால் அப்படியாப்பட்ட அழிவுகள் சிந்த கற்கள் மூலமாக கூட அந்த ஈமானுக்குள்ள வீரியங்கள் அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான். இதுதானே யதார்த்தம். அல்லாஹ்னால முடியாது, அதை நம்பிக்கை வைக்கணும். ஆனால் அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான் என்று சொன்னால் அந்த சோதனை ஒரு சிறிய சோதனை. லை எதுருக்கும் இல்லாதா அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த நோவினைகளை சொல்கிறான். சூரத் ஆல் இம்ரானில் வரக்கூடிய செய்தி, நம்பர் வேணா பின்னாடி வாங்கிக்கிறங்க. அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நோவினைகள் ரொம்ப பெருசுலாம் இல்லை, சும்மா கொஞ்சம் தான். ஆனால் உங்கள்கிட்ட நேருக்கு நேர் வந்தாங்கன்னு சொன்னால் அவன் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான், புறமுது காட்டி ஓடிடுவான். நேருக்கு நேர் யதார்த்தம் தான். அதனால தான் அப்படி வரமாட்டான். எதை கொண்டு எப்படிலாம் சித்திரவதைகள் செய்யப்படுமோ அப்படிலாம் செய்கிறாங்க. அதிலும் குறிப்பாக யாரை கையில் எடுக்கிறார்கள் என்று சொன்னால் குழந்தைகளை, எதிர்கால வருங்கால சந்ததிகள், அவர்களை முற்றிலும் அழிக்க வேண்டும். ஆனால் அவங்க நினச்சிக்கிட்டாங்க யுரீதுல்லாஹ் யுத்ஃபி நூர் அல்லாஹ்வுடைய ஒளியை அவர்கள் அனைத்துவெல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவு கரிகள் காஃபிரூன் வலவு கரிகள் முஷ்ரிகூன். இறை மறுப்பாளர்கள் அல்லது இறை நிராகரிப்பாளர்கள் மறுத்தாலும் சரி அல்லாஹ் தன்னுடைய ஒளியை முழுமைப்படுத்தி கொண்டிருக்கிறான், முழுமைப்படுத்துவான் நிச்சயமாக. ஆனால் முறையாக காய்கள் நகர்த்தப்பட வேண்டும், முறையாக செயல்பட வேண்டும். எதுவுமே முறையற்ற தன்மையில் ஒரு கேலிக்கூத்தாகவோ விளையாட்டாகவோ செய்வது விளையாட்டு வினையாக்கும் என்பது நிகழ்கால நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே கொஞ்சம் நிதானமாக நம்முடைய செய்திகளை, இஸ்லாமிய செய்திகளை, அல்லாஹ் சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய செய்திகளை முறையாக குறிப்பாக மாற்றார்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இருக்கிறது. அதை செய்ய வேண்டும். சஹாபாக்கள் அந்த விஷயத்திலும் அப்படித்தான் நடந்து கொண்டார்கள்.
மார்க்கத்தை எடுத்து சொல்வதிலே தெளிவாக எடுத்து உரைப்பதிலே அதிலே தைரியமாக இருந்தார்கள், எடுத்து சொன்னார்கள். அந்த பண்புகள் நம்மிடத்தில் வராமல் வேறு குணாதிசயங்கள் மிகைத்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நம்மை சுற்றி உள்ள அந்த சூழல் அப்படிலாம் மாற்றக்கூடாது. எனவே கவனமாக இருக்க வையுங்கள், நிதானமாக இருக்க வையுங்கள். நம்முடைய இளைஞர் பட்டாளத்தை குறிப்பாக யார் யார் ஜமாத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோமோ அவர்களுக்கு முடிந்தவரை நல்ல விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி அவர்களுடைய செயல்பாடுகளை பொறுத்தவரை இன்றைக்கு இல்லை என்றைக்குமே நம்மை பொறுத்தவரை உலகமே நம்மை கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு மிக பிரம்மாண்டமான முறையில் சின்ன செய்திகளாக இருந்தாலும் பெருசாக போடப்படுகிறது என்பதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். எனவே புரிந்து செயல்பட வேண்டும். ஜமாத் வாரியாக நம்முடைய இளைஞர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அவர்களுக்கு மத்தியிலே இந்த புரிந்துணர்வை ஏற்படுத்தி எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை சிறந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதை அவர்களுக்கு புரிய வைத்தால் நிச்சயமாக வெற்றியாக இருக்கும். எப்படி இளைஞர்களை பொறுத்தவரை விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், அவர்களை மாற்றார்கள் இழுத்து கொண்டு செல்கிறாங்க என்பதற்கான விழிப்புணர்வுகள் அங்கங்கே எப்படி நடந்து கொண்டிருக்கிறதோ அதுபோல் இளைஞர் பட்டாளத்திற்கும் விழிப்புணர்வுகள் கண்டிப்பாக தேவை. எனவே ஜமாத் அங்கத்தினர்கள் வந்திருக்கிறீங்க, வெறுமனே ஜமாத்தோடு தொடர்பு வைக்காமல் ஜமாத்தை சார்ந்த அந்த அங்கத்தினர்கள் முழு முயற்சி எடுத்து நம்முடைய ஊரில் உள்ள அந்த இளைஞர்களை நாம் கணக்கெடுத்து அவர்களை உட்கார வைத்து அவர்களுக்கு தேவையான அழகான அணுகுமுறைகள், பொதுவான அணுகுமுறைகள், பொதுவான சிந்தனைகள் இப்படியாப்பட்டதை உருவாக்கினால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சிந்தனை, குறிப்பாக தமிழகத்தை சார்ந்த நம்முடைய இளைஞர்கள் தேவையில்லாமல் பன்னெடுங்காலமாக கைதிகளாக இருப்பதற்கான அந்த தடைகளை நிச்சயமாக நீக்க முடியும். அப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பை இப்படித்தான் சஹாபாக்கள் இருந்தார்கள் என்ற வாழ்க்கையுடைய பாடங்கள் நமக்கு தரட்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக மாறி அல்லாஹ்வுடைய அருளை பெற்று சொர்க்கத்துக்குரியவர்களாக மாறுவோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.